என்னம்மா உளர்ற? அவன் தான் பாரிஸ்ல இருக்கானே, அவன் எப்படி இங்க வர முடியும்? ஐயோ சுபத்ரா, அதெல்லாம் சுத்த பொய்யுமா. அவன் பாரிஸ்னு சொன்னது சென்னை ஹைகோர்ட் பக்கத்துல இருக்கே அந்த பாரிஸ்மா. ஓ, ஆளை உள்ளூர்லயே செட் பண்ணிக்கிட்டு நம்மளே ஏமாத்திட்டு இருக்காளா? வரட்டும் அவன். இன்னைக்கு சக்தியோட பிளான் எல்லாத்தையும் உடைச்சு அவ முகத்தெரிய கிழிக்கிறேன். அம்மாடி, அதுக்கு முன்னாடி சிவாக்கு போன் பண்ணி அவனை வர சொல்லு. எதுக்குமா? ஏமா, நீ யாரு முன்னாடி அவ முகத்தெரிய கிழிக்க போற? சுந்தர் முன்னாடியா மீனாட்சி முன்னாடியா? அது வேஸ்ட்மா. சிவா முன்னாடி கிழிச்சாதான் பிரச்சனை பெருசாகும். சூப்பர்மா, அப்பப்ப நீயும் நல்ல நல்ல ஐடியாவை தான் கொடுத்துட்டு இருக்க. அம்மாடி, நான் பண்றதுதான் காமெடியா இருக்கும், ஆனா பினிஷிங்ல பார்த்தா அதுல ஒரு வில்லத்தனம் இருக்குமா. நீ உடனே சிவாக்கு போன் பண்ணி வர சொல்லு. சரிம்மா. அம்மா, நீ சொல்றது நிஜம் தானே? இதுல எதுவும் எடா கூடமா பண்ணிடலையே? ஏன்னா சிவா வந்ததுக்கு அப்புறம் சொதப்பிடிச்சு அவன் நம்ம மேல ரொம்ப கோவப்படுவான். அட என்னம்மா நீ எப்ப பார்த்தாலும் என் மேல சந்தேகப்பட்டு இருக்க. நான் சக்தி ரூமுக்கு போய் அவ குளிச்சிட்டு இருக்கிற நேரமா பார்த்து அவ போன்ல இருக்கிற ரஞ்சித்ங்கிற நம்பர் எடுத்து அவனுக்கு போன் பண்ணி பேசினேன். போன்ல பேசுனதும் அவ ரஞ்சித்னு பேரை சொன்னா. அவனை அப்படியே லெஃப்ட் ரைட்டு வாங்குன்னு வாங்கிட்டேன். இப்ப அவன் கோபத்தோட இங்க என்ன தேடி வந்துகிட்டு இருக்கான். அப்ப மட்டும் சிவா இங்க இருந்தான், அவ்வளவுதான். அந்த சக்தி கதை அதோட முடிஞ்சுது. அட என்னம்மா நீ இன்னும் யோசிச்சுட்டு இருக்க? போன போட்டு சிவாவை இங்க வர சொல்லு. சரி. அம்மா சொல்லுங்கம்மா. சிவா, கொஞ்சம் வீடு வரைக்கும் வந்துட்டு போக முடியுமா? இப்பயா? என்னம்மா, ஏதாவது ப்ராப்ளமா? சிவா, வாய சொல்றேன். சரிம்மா, வர. சிவா மறுபடியும் என்ன பிரச்சனை பண்ணான்னு தெரியலையே. அம்மா வேற உடனே வான்னு சொல்றாங்க. ஒரே இரிட்டேட்டிங்கா இருக்கு. ஒன்னு ஆபீஸை வீட்டுக்கு மாத்திரணும், இல்ல வீட்டை ஆபீஸ்க்கு மாத்திரணும். என்னம்மா வரானா? வராமா? அதானே, நீ சொல்லி அவ வராம இருப்பானா? வரட்டும் அவன். இங்க நடக்கிற பிரச்சனையில அந்த சக்தி பைத்தியம் பிடிச்சு இந்த வீட்டை விட்டு ஓடணும். அத பார்த்து நாம 2 பேரும் சந்தோஷப்படணும், சிரிக்கணும். பிள்ளையாரப்பா, இது வரைக்கும் நான் உன்கிட்ட எந்த உதவியும் கேட்டதில்ல. எங்களை சோதிப்ப. எப்பவும் நீ சக்திக்கு தானே உதவி பண்ணுவ. இந்த தடவை எனக்கு என் பொண்ணுக்கு உதவி பண்ணுப்பா. பண்ணுவாரு. இதுல ஏதாவது ஆச்சு என் பொண்ணு உண்டிலன்னு பண்ணிடுவா. நீதாப்பா காப்பாத்தணும் கடவுளே. ஐயோ, ஜெயம் நம்ம பக்கம்தான். நீ என் சைடு இருக்க. பெருமாளே காப்பாத்துப்பா, காப்பாத்து. அம்மாடி. அம்மா, என்னம்மா இது நெத்தியில பட்டையெல்லாம் போட்டிருக்க? ஆமாம்மா, நாம என்னதான் பிளான் பண்ணாலும் கடைசியில சொதப்பிடுது. அந்த சக்தி எல்லாத்தையும் கெடுத்துட்டுறா. அதான் சாமிய நல்லா கும்பிட்டுட்டு வேண்டிட்டு வந்திருக்க. ஆமா, போன் பண்ணி இவ்வளவு நேரம் ஆச்சே, எங்க இன்னும் அவனை காணோம்? இருமா, வருவா. அவசரப்படாத. நீ சொன்ன உடனே வரத்துக்கு அவன் என்ன பக்கத்து ஸ்ட்ரீட்லயா இருக்கான்? வருவான். வந்து கும்மு கும்முன்னு நல்லா கும்முவான். நீ கிளவி, நீ நல்லா மாட்டின. அவன் வந்ததும் சட்டைய பிடிச்சு உழுக்கல எல்லா உண்மையும் அவன் கக்கணும். கக்க போறது நீயா இல்ல அவனால இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரியும் கிளவி. கார் சவுண்ட் கேக்குது. அவன் வந்துட்டான்னு நினைக்கிறேன். இரு வரேன். ஆஹா, கிளவி காப்பு வந்துருச்சு. ஐயோ, போலீஸ் இவங்க எதுக்கு இங்க வந்திருக்காங்க? அம்மாடி, நீ எதுக்குமா போலீஸ்க்கு போன் பண்ண? நான் எங்கம்மா போலீஸ்க்கு போன் பண்ண? அப்புறம் எதுக்குமா போலீஸ் வந்திருக்கு? போலீஸ் வருது, என்ன இடம் கூட போது தெரியல. என்ன சாமி அந்த ஆர்டர்? மா, என்ன போலீஸ்ல வந்திருக்காங்க? என்ன விஷயம்? தெரியலடா சார். என்ன சார் விஷயம்? யார பார்க்க வந்திருக்கீங்க? ஆமா, இங்க ஐஜி நாகலட்சுமி யாருமா?
ஐஜி நாகலட்சுமியா? நாகலட்சுமி நாம தான். என்னது இது ஐஜி? நம்ம இன்சில ஐஜி கிடையாது. ஐஜி நாகலட்சுமியா? சார் இங்க ஐஜி நாகலட்சுமி யாரும் இல்ல, வெறும் நாகலட்சுமி தான் இருக்காங்க. அது யாரு? இவங்க தான். நான் தான். என்ன போலீஸ்லாம்? இன்ஸ்பெக்டர், உங்களை அரெஸ்ட் பண்ணுங்க. அரஸ்டா? அரெஸ்ட் பண்ணவா? என்னமா? சார் இருங்க. எதுக்கு இவங்களை அரெஸ்ட் பண்றீங்க? என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா? நீங்க யாரு நான் தெரிஞ்சுக்கலாமா? இவங்க பொண்ணு. உங்க பேர் என்ன? சுபத்ரா. இன்ஸ்பெக்டர், 2 பேரையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணுங்க. சூப்பர் சூப்பர். சார் இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னு உங்க 2 பேரும் அரெஸ்ட் பண்றீங்க? ஓ, காரணம் சொன்னா விடுவீங்களா? ஆமா சார். இதோ நிக்கிதே இந்த அம்மா எனக்கு போன் பண்ணி என்ன கொன்னுடுவேன்னு மிரட்டுது. அது மட்டும் இல்ல, ஆம்பளையா இருந்தா நேர்ல வான்னு சொல்லுது. ஐயோ, நாம இவங்கிட்டயா பேசணும்? நம்ம எஸ்கேப் ஆயிருவோம். அப்படியா சொன்னாங்க? சொல்லிருப்பாங்க. ஹலோ, இங்க வந்து நில்லுங்க, முழுசா கேட்டு போங்க. சொல்லுங்க சார். நான் எவ்வளவு பெரிய கிரிமினல் தெரியுமா? என்ன விடு, என் பொண்ணு சுபத்ரா எவ்வளவு பெரிய கிரிமினல் தெரியுமா? மாட்னியா? நாங்க செய்யாத ஃப்ராட் தனமே இல்லன்னு இந்த அம்மா என்கிட்ட வாக்குமூலம் கொடுத்திருக்கு. அதெல்லாம் என் போன்ல எவிடன்ஸா இருக்கு. எவிடன்ஸா? ஓ, இது வேறயா? சார், அவங்க பெரியவங்க ஏதோ தெரியாம பண்ணிட்டாங்க. நான் கமிஷனர் பேசுறேன்னு சொன்னதுக்கு நான் ஐஜி நாகலட்சுமி பேசுறேன்னு சொன்னாங்க. அதான் யாரான்னு பார்க்க வந்தேன். நான் அரெஸ்ட் பண்றதுக்கு காரணம் போதுமா? எனக்கு என்னமோ இவங்க பேசுறத பார்த்தா பல வருஷமா பல கொலை கொள்ளையிலே ஈடுபட்டவங்க மாதிரியே இருக்கு. மாதிரிலாம் இல்ல, கொலை பண்ணவங்க தான். என்னங்க ஏதாவது சொல்லுங்க சார். இவங்க நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல சார். அதுலயும் இந்த பாட்டி அவ்வளவு ஒர்த்தெல்லாம் கிடையாது. டயலாக்லாம் நல்லா பில்டப்பா தான் பேசுவாங்க. ஆனா உள்ள ஃபுல்லா வெறும் காமெடி பீஸ் சார். காமெடி பீஸ் சார் ஏதோ தப்பா நடந்துருச்சு. ப்ளீஸ் சார் அவங்களை விட்டுருங்க சார். இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சிச்சுன்னா பிரச்சனை ஆயிடும் சார். ப்ளீஸ் சார். எதா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வந்து பேசிக்கங்க. சார், ஒரு நிமிஷம் சார். தப்பா எடுத்துக்கிறேன்னா ஒரே ஒரு டவுட் இருக்கு, கேட்கவா? என்ன? நான் ரஞ்சித்னு ஒரு ஆளுக்கு தான் போன் பண்ணேன். ஆனா குறுக்க நீங்க எப்படி சார் வந்தீங்கோ? ரஞ்சித்துக்கு போன் பண்ணா ரஞ்சித் எடுக்காம ராகவா லாரன்ஸ் எடுப்பாரு. அப்ப ரஞ்சித்ங்கிறது நான் தான், கமிஷனர் ரஞ்சித். என்ன பண்ணிருக்க? அப்போ நான் உங்ககிட்ட தான் போன்ல பேசுறேனா? ஆஹா, அந்த சக்தி வச்சிட்டாலே எனக்கு ஒரு ஆப்பு. இங்க பாருங்கம்மா, பேசாம ஸ்டேஷனுக்கு வந்துருங்க. கேஸ போட்டு கையில விலங்க போட்டு இழுத்துட்டு போற மாதிரி வச்சுக்காதீங்க. வாங்க. சார் சார் வயசானவங்களா இருக்கீங்க, பேசாம ஸ்டேஷனுக்கு வாங்க. வாங்க சார், ஒரு நிமிஷம். அவங்க வயசானவங்க கொஞ்சம் கமிஷனர் சார், ஒரு நிமிஷம். செய்யறதையும் செஞ்சுட்டு எவ்வளவு லேட் ஆவரா பாரு. சார், நீங்க இவங்களை அரெஸ்ட் பண்ண முடியாதா? ஏன்? ஏன்னா அவங்களுக்கு அப்பப்போ கொஞ்சம் பைத்தியம் பிடிக்கும் சார். பைத்தியமா? பைத்தியமா? சக்தி ஏதோ பிளான் பண்றா. என்னது? அப்பப்ப பைத்தியம் பிடிக்குமா? ஆமா சார், இவங்களுக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்கு சார். ஒரு நாள் தூக்கத்துல ஸ்விம்மிங் பூல்ல குதிக்கிறேன்னு தலைக்கீழ மாடியில இருந்து குதிச்சிட்டாங்க சார். தலையில பலமா அடிபட்டதுனால பைத்தியம் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு சார். என்னன்னு சொல்ல போறான்னு தெரியலையே.
பார்த்தா அப்படி தெரியலையே. பக்கா கிரிமினல் மாதிரி தான் இருக்கு. ஐயோ கிரிமினல்ங்கிறானே, மாட்டிக்கவும் போல இருக்கே. நீங்க பார்த்தா தெரியாது சார், நீங்க பாத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா தெரியும் சார். என்ன சுந்தர் அமைதியா இருக்கீங்க, சொல்லுங்க. ஆமா கமிஷனர் சார், எங்க பாட்டி மாடியில இருந்து இந்த கவுண்ட் மணி மாதிரி தலைகளை தான் குதிச்சிட்டாங்க. அப்பத்துல இருந்து இந்த மாதிரி தான் அடிக்கடி பைத்தியம் முடிச்சுக்குது சார். எப்பெல்லாம் பைத்தியம் முடிக்குதோ எல்லாருக்கிட்டையும் அடிலாம் வாங்குவாங்க சார். இத்தனை நாள் வீட்டுக்குள்ள தான் பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு தான் முதல் முறை வெளியே பிரச்சனை பண்ணிருக்காங்க. அதுல சிக்கன முதல் ஆள் நீங்க தான் சார். நீங்க சொல்றத பார்த்தா நம்புற மாதிரி இல்லையே. ஏதோ இந்த அம்மாவை காப்பாத்துற மாதிரி இல்ல தெரியுது. ஐயோ இவன் நம்ப மாட்டேங்கிறானே. எதுக்கும் நான் ஒரு தடவை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் விசாரிக்கிறேன். அப்ப தெரிஞ்சிடும். பாட்டி என்ன அமைதியா நிக்கிறீங்க? என்ன என்னடி பண்ண சொல்ற? பைத்தியம் பிடிச்ச மாதிரி நடிங்க. அது எங்க கிட்ட போலீஸ் முன்னாடி நடிங்க. டைலாக் கிளவி பைத்தியம் மாதிரி நடி, லூசு மாதிரி பேசிட்டு இருக்கா. போலீஸ் முன்னாடி பைத்தியம் மாதிரி நடி, அப்பதான் நீ தப்பிக்க முடியும். பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்ட் பண்ண. அம்மா ஏய் பாட்டி, அம்மனுக்குள்ள சாமி ஆடுற மாதிரி இருக்கு. பைத்தியம் மாதிரி நடி பாட்டி. இப்ப பாரு பெர்ஃபார்மன்ஸ். நான் தான் உனக்கு போன் பண்ண. நீ பெரிய கமிஷனர் தான், நான் பெரிய ஐஜி தெரியுமா? என்னடா பண்ண முடியும் நாள? பாட்டி கமிஷனருக்கு மேல டவுட் போகல, இன்னும் ஹெவியா பண்ணு. அப்படியா? இப்ப பாரு. சுந்தர் பையா, நாம 2 பேரும் மாடிக்கு போய் ஸ்விம் பண்ணி விளையாடலாமா? விளையாடலாமே. நீங்க முதல்ல மாடியில இருந்து குதிப்பீங்களா, நான் பின்னாடியே குதிப்பேனா? மீனாட்சி, எனக்கு ஒட்டக பால்ல சூப்பு போட்டு தெரியும். ஒட்டக பால்ல சூப்பா? ஆமா, பாட்டிக்கு நிஜமாவே பைத்தியம் பிடிச்சிருச்சா? ஒட்டக பால்ல சூப்பு தானே? தர எனக்கு ஒட்டக பால்ல சூப் போட்டு கொடுக்க சொல்லு. ஒட்டக பால்ல சூப் போட்டு கொடுக்க சொல்லு. சும்மா இருன்னு சொல்றேன். இவகிட்ட பேசுறா திட்டுவா, நம்ம அவங்கிட்டே போவான். வாடா ஏ சுப்பா, ஏ குப்பா. ரஞ்சித், என்ன கைது பண்ணுவியாடா நீ? உன்னை குத்திடுவேன், உன் கழுத்தை நெரிச்சிடுவேன். தெரியுமா நான் யார் தெரியுமா? ஐஜி நாகலட்சுமிடா. நான் எவ்வளவு பெரிய ஃப்ராட் தெரியுமா? நான் மட்டும் இல்லடா, என் பொண்ணு பெரிய ஃப்ராடு. தெரியுமா உனக்கு? அத்தை, ஆனாலும் உங்களுக்கு செம்ம லக் அத்தை. நீங்க ஒரு ஃப்ராடு கொலைக்காரன்னு போலீஸ் முன்னாடி சொல்லியும் போலீஸ் உங்களை அரெஸ்ட் பண்ணல பாத்தீங்களா? டேய் ரஞ்சித், நீ பெரிய கமிஷனர்னா, நான் பெரிய ஐஜிடா. டேய் சார், இப்பவாது நம்புறீங்களா சார்? நீங்க சொல்றத நம்புற மாதிரி இருக்கு, நம்ப முடியாத மாதிரியே இருக்கு. சார் என்ன சார் நீங்க நம்பவே மாட்டீங்க? இப்ப பாருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல அன்னியன் விக்கிற மாதிரி ஒரே நேரத்துல 2 வெரைட்டியா பேசுவாங்க பாருங்க. படுபாவி, என்ன ஏண்டி மாட்டி விடுற? அப்பதான் தப்பிக்க முடியும். அன்னியன் விக்கிற மாதிரி நான் வெரைட்டியா பேசி தாகணுமா? அப்பதான் உன்னால தப்பிக்க முடியும். போ. இப்ப பாரு என்னோட பர்ஃபார்மன்ஸ். ஓகே ஓகே. சார் ப்ளீஸ் சார், உனக்கு தைரியம் இருந்தா என்ன அரெஸ்ட் பண்ணாதீங்க சார். என்ன அரெஸ்ட் பண்ணி பாருடா. சார் என்ன விடுங்க சார், நான் அப்ராணி சார். டேய் என்ன அரெஸ்ட் பண்ணி பாருடா. சார் நான் போன் பண்ணேன் சார், நான் தான்டா பண்ணேன். சார் என்ன மன்னிச்சிருங்க சார், ப்ளீஸ் சார். டேய் இந்த நாகலட்சுமி விடுறா.
சார் இப்பவாவது நம்புறீங்களா சார்? நீங்க சொல்றது உண்மை மாதிரி தான் தோணுது. உண்மையான பைத்தியம் தான் இவங்க. தேங்க்யூ ரஞ்சித், தேங்க்யூ. சாரி சார். ஏமா இவ்வளவு முத்தின கேஸை ஏமா வீட்டுல வச்சிருக்கீங்க? ஏர்வாடி, குணசீலம், கீழ்ப்பாக்கம் இங்க எங்கேயாவது கொண்டு போய் சேர்க்கலாம் இல்லம்மா? ஐயோ, அந்த போலீஸ்காரன் இங்க தான் ஓ, நிக்கிறானம்மா. சும்மா இருமா கொஞ்ச நேரம். அம்மா, அந்த போலீஸ்காரனை முதல்ல போக சொல்லுமா. ஐயோ, புலம்பாம இரு கொஞ்ச நேரம். இல்ல சார், என்ன இருந்தாலும் அவங்க எங்களோட பாட்டி. அவங்கள எங்களால தான் நல்லபடியா பாத்துக்க முடியும். அதனாலதான் சார். அம்மா இதெல்லாம் கொடிய மிருக மாதிரிம்மா. வெளியே விட்டா பெரிய ஆபத்தாயிரும். கரெக்ட் தான். இப்படியே போனா மத்தவங்களையும் கடிக்க ஆரம்பிச்சிரும். இப்போது இருந்தே நீங்க சங்கிலிய போட்டு கட்டி வச்சிருங்க. ஓகே சார், கண்டிப்பா இப்பவே பண்ணிடுறோம். அவனை சீக்கிரமா போக சொல்லு. இல்லைன்னா நான் உண்மையிலே அவனை கடிச்சிட்டு வச்சிருவேன். மா பேசாம இருமா, போயிடுவாங்கம்மா இப்போ. இன்ஸ்பெக்டர் வாங்க போலாம். சாரிமா, சாரி ஃபார் தி இன்கன்வீனியன்ஸ். தட்ஸ் ஓகே சார், நோ ப்ராப்ளம். மறக்காம இவங்களை சங்கிலிய போட்டு கட்டி வைங்க. ஓகே சார், இதோ இப்பவே பண்ணிடுறேன். சரி வாங்க. சும்மா இருமா. பாட்டி சும்மா இருக்க மாட்டியா நீ? மா சொல்லி வைங்கம்மா. மீனாட்சாமி நீங்க போங்க. எல்லாம் லூஸ் தரமா பண்ணீங்க. அம்மா போதும்மா, போதும். அம்மா, என்ன பாட்டி? சும்மா இருமா. ஓகேவா? நான் ஆபீஸ் கிளம்புறேன். ஐயோ அம்மா, மறுபடியும் காய்ச்சத்து கேக்குதுமா. என்னது போலீஸ் வண்டி வந்துட்டு போகுது? ஐயோ, இவன் வேற வரானே. என்ன கேப்பா? அம்மா ஆ என்னம்மா என்ன நடக்குதுங்க? நல்ல வேளை இவன் லேட்டா வந்தான். இல்லைன்னா என்ன மென்டல் ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிடுவான். அம்மா உங்களை தாம்மா கேக்குறேன், என்ன நடக்குதுங்க? எதுக்காக போலீஸ் எல்லாம் வந்துட்டு போறாங்க? பாட்டி ஏன் ஒரு மாதிரியா இருக்காங்க? அது அது வந்து சிவா, என்னத்த தடுமாறுறீங்க? ம்? ஐயோ, இவ என்ன சொல்ல போறா தெரியலையே. வந்துட்டாளே, வைக்க போறா அப்பு. அது ஒண்ணு இல்ல மாமா, பாகிஸ்தான்ல இருந்து தப்பிச்சு வந்த தீவிரவாதியும் பாட்டியும் ஒரே மாதிரி இருக்காங்களா? தீவிரவாதியா? இருடி இருக்கு உனக்கு. என்னது தீவிரவாதியா? ரோட்ல பார்த்து சந்தேகப்பட்ட போலீஸ் நேரா வீட்டுக்கே வந்துட்டாங்க. அது கேள்விப்பட்டதுல இருந்து பாட்டி குயா முயான்னு ஒளறிட்டே இருக்காங்க. நீங்களும் கரெக்டா வந்துட்டீங்க. ஆ? ஆமா, நீங்க ஏன் வந்தீங்க? அது அம்மா தான் வர சொன்னாங்க. அம்மா என்னம்மா விஷயம்? ஐயோ மாட்டா. அம்மா என்னாச்சுமா, எதுக்காக வர சொன்னீங்க? இல்ல சிவா, அது அட இருங்க மாமா, அத்தை யோசிக்க வேண்டாமா என்ன காரணம் சொல்லணும்னு? ஐயோ இவ வேற திமிரு பிடிச்சவன் எப்படி போட்டு கொடுக்குற பாரு. ஏய் அது உங்களை வர சொன்னதுக்கு என்ன காரணம்னு மறந்துருப்பாங்க. இப்போ நடந்த பிரச்சனை இல்ல, அதான் என்ன சொல்லலாம்னு யோசிக்கிறாங்க போல இருக்கு. என்னத்த? எனக்கு ஒன்றும் புரியல. நீங்க என்னன்னு யோசிச்சு சொல்லுங்க. எனக்கு ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கு, நான் அர்ஜென்ட்டா கிளம்பணும். ஏய் மாமா இருங்க, நானும் வந்துடுறேன். நீங்க வந்தது ஒரு வகையில நல்லதா போச்சு. ஏய் நீ தானே முக்கியமான வேலை இருக்க, ஆபீஸ்க்குலாம் வர முடியாதுன்னு சொன்ன. அதெல்லாம் இப்பதான் மாமா கம்ப்ளீட் பண்ண, எல்லாம் முடிஞ்சிருச்சு. எல்லாம் ஓடத்தானா? மாமா வாங்க போலாம். சரி சரி வா, வரேம்மா. அத்தை பாட்டி 2 பேரும் போய் ஜூஸ் போட்டு குடிங்க, எனர்ஜியா இருக்கும்.